வணக்கம் டீச்சர்ஸ், வெல்கம் டு கிறிஸ்வன்ஜி அகாடமி. நம்ம சேனல்ல யூஜிடிஆர்பி மேக்ஸுக்கு தொடர்ந்து நம்ம ஃப்ரீயா கிளாஸஸ் கொடுக்க போறோம். நாளையில இருந்து ப்ராப்பர் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு நம்ம கிளாஸ் எப்படி கொடுக்க போறோம், சிலபஸ் என்ன இருக்கு அப்படின்றத பத்தின ஒரு இன்ட்ரோ. ஓகேவா? ஸோ வாங்க சிலபஸ் பார்த்துடலாம். சார் எங்களுக்கு சிலபஸ் தெரியும் அப்படின்றவங்களுக்காக நம்ம சொல்ல போறது இல்லை. நியூவா டெட்டுக்கு இப்போதான் படிச்சிருப்பீங்க, ஃப்ரெஷர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க, சிலபஸே தெரியாம நிறைய பேர் இருக்கும். சரியா? ஸோ அதனாலதான் ஜஸ்ட் சிலபஸ் நான் இன்ட்ரோ கொடுத்துட்றேன். டெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மேக்ஸ் மேஜர்னால தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் அண்ட் சைக்காலஜி இதை நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? இங்க யூஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் 150 மார்க்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல், மொத்தம் 150 மார்க்ஸ். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மேஜர் தான். யூஜில நம்ம என்ன படிச்சோமோ ஸோ அந்த கான்செப்ட் தான் இருக்கும். இதை ஓவராலா 10 யூனிட்ல நமக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் பாருங்க, அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி. இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்டா கொடுத்துருக்காங்க. இதுல உள்ள என்னென்ன கண்டென்ட் அப்படின்றது வரும். ஜஸ்ட் நம்ம என்னென்ன இருக்குன்னு மட்டும் பார்ப்போம். ஓகேவா? அடுத்து செகண்ட் யூனிட் டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெகிரல் கால்குலஸ் அண்ட் அனாலிட்டிக்கல் ஜியாமெட்ரி. ஸோ மூணு ஒன்னா ஒரே தான் கொடுத்துருப்பாங்க. சரியா? இது யூனிட் 2. அடுத்து யூனிட் 3 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அண்ட் லாப்லஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ODE ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், PDE பார்சியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அதுக்கப்புறம் LT லாப்லஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். மொத்தமே நமக்கு 3 கான்செப்ட் தான். ஸோ இதுக்குள்ள சப் கான்செப்ட்ஸ் நிறைய வரும். மெயினா பார்க்கணும்னா யூனிட் 3ல இந்த 3 கான்செப்ட்ஸ் மட்டும்தான். நம்ம ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ண போறது இதை தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். நம்ம வரிசையா சொல்ல போறது இல்லை. நமக்கு ஓவராலா 10 யூனிட்ஸ் இருக்கு டீச்சர்ஸ். இந்த 10 யூனிட்ஸ்ல நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனும் லாப்லஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். நான் அடுத்தடுத்து என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் சிலபஸை பார்த்துப்போம். அடுத்து யூனிட் 4 வெக்டார் கால்குலஸ் அண்ட் ஃபூரியர் சீரிஸ் அண்ட் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ். ஸோ இது 4th யூனிட்டா இருக்கு. 5th யூனிட் அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் 1 to 4 இருக்கு இல்லையா, இதுதான் யூஜிடிஆர்பிக்கு வரும். இதுக்கு அடுத்து வரக்கூடியதெல்லாம் பிஜிடிஆர்பிக்கு காமனா இருக்கு. இப்போ யூஜி பிஜி ரெண்டுமே, அதாவது யூஜிடிஆர்பிக்கும் படிக்கிறீங்க, பிஜிடிஆர்பிக்கும் படிக்கிறீங்க அப்படின்னா இதை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ நான் எப்படி கொண்டு போக போறேன் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் யூனிட் ஒரு யூனிட், அப்புறம் சைட்லயே தியரி யூனிட் ஒன்றும் கொண்டு போறோம். இப்போ இதெல்லாம் தியரி. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தேர்ட் யூனிட்டா, தேர்ட் யூனிட் ஒன் சைடு போகும். சேம் சைடு நம்ம யூனிட் 5ஐயும் ஸ்டார்ட் பண்ணுவேன். இதுல ஒரு வீடியோ, இதுல ஒரு வீடியோ. சரிங்களா? அப்ப சைட் பை சைடா போகும். எப்பயுமே ஒரு யூனிட்டை மட்டும் அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. நம்ம 2 பண்ண போறோம். ப்ராப்ளமேட்டிக்கா ஒரு யூனிட்டும், அட் த சேம் டைம் சைமல்டேனியஸா இப்போ தியரிட்டிக்கலா ஒரு யூனிட் நம்ம படிக்க போறோம். ஸோ நான் பார்க்க போறது 3rd யூனிட்டும் 5th யூனிட்டும் தான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஓகே டீச்சர்ஸ், இதை ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. யூனிட் 5 பார்த்துட்டோம். அடுத்து யூனிட் 6 ரியல் அனாலிசிஸ். 7th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். இதோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ நான் தான் சொல்லிட்டேன், இந்த 5, 6, 7 இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது 8th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்ஸ் இருக்கு. அடுத்து 9th யூனிட் OR. சரிங்களா? ஆப்ரேஷன் ரிசர்ச்னு சொல்லுவோம். OR கொடுத்துருக்காங்க. அடுத்து லாஸ்ட் 10th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. இந்த 2 இருக்கு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு, ப்ராபபிலிட்டி இருக்கு. இந்த 2ஐயும் சேர்த்து ஒரே யூனிட்டா நமக்கு கொடுத்துருக்காங்க. இவ்வளவுதான் டீச்சர்ஸ். ஓவராலா பார்த்தோம்னா நமக்கு 10 யூனிட்ஸ் தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம டிஇ பார்க்க போறோம். சரியா? டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இது நமக்கு 3rd யூனிட். அந்த சைமல்டேனியஸா நம்ம 5th யூனிட்டும் பார்க்க போறோம். அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ் AS. ஸோ இது 2ஐயும் நான் சைட் பை சைடா கொண்டு போறேன். நாளையில இருந்து கிளாஸ் ப்ராப்பரா ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்றதுக்காக தான். படிக்கிறப்ப எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணம் என்பது இழுக்கு, இந்த ஒரு குறளை ஞாபகம் வச்சுக்கோங்க. யூஜிடிஆர்பி படிக்கணும் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து விலகக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நோட்டிஃபிகேஷன் வருது வரல அதெல்லாம் இல்லை, ஆனால் கண்டிப்பாக நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரத்தான் போகுது. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. என்றைக்கோ ஒரு நாள் எக்ஸாம் வைக்க தான் போகிறாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்க டைம் இருக்கான்னா சத்தியமாக டைம் இருக்காது. சரிங்களா? அதை ஒரு நல்ல மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சாதான் நம்மளால் முடியும். ஏன்னா நிறைய பேர் ஒர்க்கிங் டீச்சர்ஸ் இருப்பீங்க. ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நாங்களும் இப்போ தான் நம்மளே ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா? நாளைக்கு தான் ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ எங்களோட சேர்ந்து பயணித்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க கவர்மெண்ட் ஜாப் வாங்க முடியும். அதுக்கு நாங்க கேரண்டி. நம்ம டீம் முழுக்க நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஓகே டீச்சர்ஸ், நாளைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சந்திக்கலாம். நன்றி.